வெல்கம் டு நிதி எம்ப்ராய்டரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோக்கான மெட்டீரியல்ஸ், நான் ரெட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன், 6 strands ஆஃப் த்ரெட்ஸ் எடுத்திருக்கேன், பீட்ஸு சின்ன சின்ன பீட்ஸ் எடுத்திருக்கேன். பீட்ஸை ஏற்கனவே நான் வந்து த்ரெட்டில் 6 strandsல வந்து ஊசி வச்சு கோர்த்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் தனியாகவும் கொஞ்சம் பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன், ஆர் 8 எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ கிளாத்தில் நம்ம லாக் பண்ணிடலாம். த்ரெட்டை லாக் பண்ணிவிட்டு இப்போது 6 chains நம்ம போட போகிறோம். 6 chain போட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். 6 chain போட்டதுக்கப்புறம் டபுள் க்ரோஷாக்கு சுற்றுற மாதிரி சுற்றிட்டு கொஞ்சம் கேப் விட்டு டபுள் க்ரோஷா போட்டுடலாம். கிளாத்தில் லாக் பண்ணிடலாம். ஒரு டபுள் க்ரோஷா போட்டு கிளாத்தில் லாக் பண்ணிடலாம். இங்கே டோட்டலாக நம்ம 5 டபுள் க்ரோஷா போடுவோம். இப்போ 1 போட்டுட்டோம். திருப்பி வந்து இன்னும் 4 டபுள் க்ரோஷா போடணும். இதில் வந்து சென்டர் பீடு வைக்க போகிறோம். ஸோ எல்லா டபுள் க்ரோஷாலையும் நம்ம பீடு வச்சோன்னா நல்லா இருக்காது. அதனால வந்து 5 டபுள் க்ரோஷாவில் 3rd ஒன் மிடில் மட்டும் நம்ம ஒரு பீடு வைக்கிறோம். பீடு வச்சு நம்ம டபுள் க்ரோஷா போடுவோம். ஸோ வந்து 2 கார்னர் 2லையும் வந்து பிளைன் டபுள் க்ரோஷா, சென்டர் டபுள் க்ரோஷா மட்டும் வந்து ஒரு பீடோடு இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். ஸோ 5 times வந்து டபுள் க்ரோஷா வித் பீடு, ஒரு பீடோடு நம்ம வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பேஸ். நம்ம ஒவ்வொரு தடவையும் டிசி போடும்போது கொஞ்சம் டைட்டாக போடுங்க, அப்போ தான் பார்க்க டிசைன் வந்து அழகாக இருக்கும். ரொம்ப லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ இப்போ வந்து 5 chains போட்டு நம்ம கிளாத்தை டர்ன் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வர வந்து இப்போ போடுற டிசைன்ஸ் எல்லாமே நம்ம வந்து லேயர்ஸாக போடாமல் ஒரே ஸ்ட்ரெச்சில் நம்ம வந்து முடிக்க பார்க்குறோம். ஸோ இப்போ கிளாத்தை டர்ன் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு டிசி 5 டிசியில் ஃபஸ்ட்டு டிசி போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிவிடுங்க. தென் 3 chain போட்டு நம்ம 6 chain போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல 3rd chainல நம்ம வந்து லாக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து 3rd chainல சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு 3 chain கேப் கிடைக்கும் அந்த இடத்துல. இப்போது திருப்பி ஒரு செயின் போட்டு நம்ம டர்ன் பண்ணிடுங்க கிளாத்தை. இப்போது நம்ம வந்து கிராஸ் ஸ்டிச் போட போகிறோம் அந்த 3 chainல. ஸோ ஒரு பீடு வச்சு கிராஸ் பண்ணிடலாம் சிங்கிள் க்ரோஷா போட்டு. தென் வந்து அந்த கேப்பில் நம்ம வந்து 5 chain போட்ட கேப்பில் வந்து 3 times வந்து பீடு வரணும். ஸோ வந்து ஏற்கனவே ஒரு பீடு வந்து 3 chainல வச்சுட்டோம். இப்போ 2 டபுள் க்ரோஷா போட்டு க்ராஸ் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக நமக்கு 3 பீடு வந்துடும். ஏன்னா அந்த 3 chain போட்டு அந்த இடத்துல லாக் பண்ணாதான் நம்மளால் திரும்ப முடியும். அதனால ஸோ இப்போ 2 டபுள் க்ரோஷா வச்சு க்ராஸ் பண்ணி பீடு வச்சிடலாம். ஸோ 3 times நமக்கு வந்து பீடு வந்துருச்சு. இப்போது ப்ளைனாக 3 times வந்து நம்ம டிசி போட்டுடலாம். இந்த பிளைன் டிசி மேலே தான் நமக்கு வந்து அந்த ஷார்ப் எட்ஜ் வரப்போகுது. இப்போ ப்ளைனாக டிசி போட்டுடணும் 3 times. இந்த டிசியில் வந்து சிங்கிள், அதாவது நடுவில் ஒரே ஒரு பீடு மட்டும் வைப்போம். 3 டிசியில் நடு டிசியில் வந்து பீடு வைக்கலாம். சென்டர் பீடு, டிசியோட சென்டரில் நம்ம பீடு வைக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டிசி ப்ளைனாக போடுவீங்க, அப்புறம் ஒரு டிசி வந்து பீடோட போடுவீங்க, அடுத்து ஒரு டிசி வந்து ப்ளைனாக போட்டுருவோம். இப்போது திருப்பி 3 chain போட்டு கிளாத்தை நம்ம ரொட்டேட் பண்ணி திருப்பி இப்போது 3 டிசி போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு டிசியில் கொண்டு போய் லாக் பண்ணிடணும். இப்போது ஒரு செயின் போட்டு கிளாத்தை டர்ன் பண்ணிவிட்டு அந்த 3 chain போட்ட கேப்பில் இப்போ நம்ம வந்து அந்த மொட்டு மாதிரி போட போகிறோம். இப்போ ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டுக்கோங்க. தென் 2 டிசி போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாமே அந்த 3 chain கேப்புக்குள்ளே தான் போட போகிறோம். 2 டிசி போட்டதுக்கப்புறம் ஒரு ட்ரிபிள் க்ரோஷா போட்டு அதில் பீகாட் ஸ்டிச் போட போகிறோம். பீடு வச்சு 3 தடவை சுற்றிட்டு ட்ரிபிள் க்ரோஷா போட்டுக்கோங்க. இப்போது ஒரு செயின் போட்டுட்டு ஒரு பீடு வச்சு பீடை லாக் பண்ணிவிட்டு அந்த ட்ரிபிள் க்ரோஷாவோட ஹெட்டு அந்த இடத்துல பீகாட் ஸ்டிச் போட்டுறணும். பீகாட் ஸ்டிச்னா அப்படியே ஃபுல்லாக உள்ளே எடுத்துகிட்டு வெளியே வந்துடணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ
இப்போ திருப்பி 2 டிசி போடுங்க. ஸோ ஒரு பெட்டல் மாதிரி உங்களுக்கு வரும். 2வது தடவை டிசி போட்டுட்டு ஒரு சிங்கிள் crochet போட்டு இந்த பெட்டலை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு இந்த பெட்டல் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி நம்ம வந்து இந்த சைடு எண்டு வந்து நமக்கு வந்து திருப்பி 3 பீடு வரணும். நம்ம டாப்பில் ஆரம்பித்த மாதிரி 3 பீடு இந்த பக்கமும் வரணும். ஸோ அந்த கேப்பில் 3 தடவை டிசி, 3 டைம்ஸ் டிசி வித் கிராஸ் பீட் போட போகிறோம். இப்போ 3 தடவை முடிச்சிடலாம். 3 டைம்ஸ் முடித்ததுக்கப்புறம் ஒரு ப்ளைனாக ஒரு டிசி போடணும். நம்ம அதை வந்து நம்ம 5th அந்த முடித்த டிசி இருக்குல்லையா கீழ் பக்கம் அந்த இடத்துல ஜாயின் பண்ணிடணும். 5th டிசியில் வந்து ஜாயின் பண்ணிடணும். இப்போது ஒரு கேப் விட்டு டிசி வந்து கிளாத்தில் லாக் பண்ணிடலாம் டிசி போட்டு. இப்போ நமக்கு அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரியே நம்ம வந்து எண்ட் பண்ணதுக்கு கேப்போட முடிச்சிடலாம். ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு நம்ம இந்த டிசைனை. பாருங்கள் நல்லா இருக்கு, எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இப்போ நம்ம வந்து திருப்பி 5 டிசி நம்ம இப்போ அந்த ஹைட்டை கொண்டு வரதுக்காக 2 பிளைன் டிசி போடுவோம். நடுவில் பீடு, சென்டரில் பீடு வச்சு ஒரு டிசி போடுவோம். திருப்பி 2 பிளைன் டிசி போடுவோம். ஸோ டோட்டலாக 5 டிசி போட்டுருவோம். டபுள் crochet 2 தடவை, அடுத்து பிளைனாக. ஸோ டோட்டலாக 5 டபுள் crochet போட போகிறோம். நம்ம அடுத்து நம்ம குச்சு கட்டுறதுக்கு கேப் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் 3 செயின் போட்டு குச்சு கட்டுறதுக்கு நம்ம கேப் கொடுத்துட்டு திருப்பி 5 டிசி போட போகிறோம். நம்ம ஒவ்வொரு தடவையும் 5 டிசிலே மிடில் வந்து பீடு வர மாதிரி போட போகிறோம். ஸோ 2 பிளைன் டிசி, ஒரு தடவை பீடு வச்சு அடுத்து 2 பிளைன் டிசி. ஸோ டோட்டலாக 5 டிசி போட்டு அடுத்த பெட்டலுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 3 செயின் போட்டு திருப்பி 5 டிசி போட போகிறோம் இந்த மாதிரி. இப்போ இந்த பெட்டல் ஸ்டார்ட் ஆகிடும். இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். 5 டிசி போட்டு நம்ம பெட்டலுக்கு 5 செயின் போட்டு நம்ம ரொட்டேட் பண்ணி திருப்பி அந்த 5 டிசி மேலே நம்ம லாக் பண்ணி அந்த 5 செயின் கேப்பில் தான் இந்த வந்து கோபுரம் மாதிரி இருக்க டிசைனை நம்ம போட போகிறோம். இந்த 5 செயின் கேப்பில் தான் இந்த கோபுர டிசைன் போட போகிறோம். இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் உங்கள் சாரீ ஃபுல்லாக. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு 5 டிசிக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து ஒரு கோபுரம் வர மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைன். இதில் சாரியில் வந்து நீங்கள் குச்சு கட்டிட்டு போடும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும் ஒர்க்கு. ஸோ இது குச்சு கட்டிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ குச்சு கட்டியாச்சு. இது வந்து எவ்வளோ நீட்டாக வருது அப்படின்றத பாருங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் புது புது டிசைன்ஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.